இந்த இடத்துல வந்து 56 பேருக்கு உள்ள பட்டா நிலத்தில் 20 சதுரடி கொடுத்து இதை பொது இதுக்காக உபயோகத்துக்காக வச்சுருந்தாங்க. அந்த இதில் வந்து நாங்கள் பிள்ளையார் கோயில் வைக்கணும்னு சொல்லி நாங்கள் வந்து இந்த தெரு மக்கள்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி இந்த பிள்ளையார் வச்சோம். இந்த பிள்ளையார் கோயிலில் பக்கத்துலேயே அரச மரமும் வச்சோம். அந்த அரச மரத்துலேயே என் பையன் நேர்த்திக்கடனுக்காக ஒரு பிள்ளையார் கொண்டு போய் வச்சோம். அந்த பிள்ளையார் நாளடைவில் மரத்துக்குள்ளே உள்வாங்கி வெளியே பிள்ளையார் மாதிரியே வெளி தோட்டத்துக்கு வந்துட்டாங்க. இந்த மக்கள்கள்லாம் எல்லாம் சேர்ந்து இந்த பிள்ளையாரை நல்லபடியாக வணங்கி வர்றாங்க. எங்களுக்கு நாங்கள் நினச்ச காரியங்கள் நல்லபடியாக நிவர்த்தி ஆகிறது அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். பெண்கள் அப்படின்னாலே ஆலயங்களுக்கு போகிறது வழக்கம். ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் ஒரு விசேஷம் இருக்குது. இந்த ஆலயத்தில் என்ன விசேஷமா? உங்களை தான் பர்டிகுலராக எல்லாருமே சொன்னாங்க, அம்மாவை கேளுங்கன்னாங்க. என்ன விசேஷம் இதில்? இந்த விநாயகர் கோயிலில் என்ன விசேஷம்னா, யார் வந்து வெள்ளை மனசோடு கேட்குறாங்களோ அவங்களுக்கு எந்த காரியம்னாலும் சக்ஸஸ் பண்ணி கொடுப்பார். பேரே வெள்ளை விநாயகர் தான். அதோடு இல்லை, இந்த மரத்தை கொண்டு நான் தான் வச்சு அக்ரி டிபார்ட்மெண்ட்லேருந்து அது இப்படிப்பட்ட பெரிய மரமாக வளரும்னு யாருமே எதிர்பார்க்கல. இதுலேயே பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேருமே இருக்காங்க. இந்த மரத்தை யார் ஒருத்தர் வந்து வணங்குறாங்களோ அவங்களுக்கு எவ்வளவோ நன்மைகள் அடங்கி இருக்கு. அவரவரை தான் உணர முடியும். இப்போ இந்த விநாயகர் வெளித்தோன்றலாக இருக்குது, இது எவ்வளோ நாளாக இருக்குது, இது எப்படி பார்க்குறீங்க? அதுவும் ஒரு 20-25 இயர்ஸாக இருக்குது. அதாவது விநாயகர் வந்து உள்ளே போய் உட்கார்ந்துட்டு வெளியில் மக்களுக்கு அருள்பாலிக்க மரத்திலே வந்துட்டார். இப்போ இந்த மாதிரி அருள்பாலிக்கிறது எவ்வளோ நாளாக இருக்குங்கம்மா? அது ஒரு 20 இயர்ஸாக இருக்கும். இது என்னென்ன மாதிரியான எபோ 20 இயர்ஸ் எபோ. என்ன மாதிரியான பூஜைகள் பண்ணுறீங்க இந்த விநாயகருக்கு? எல்லாம் மஞ்சளால் அலங்காரம் பண்ணுறோம், பூஜை பண்ணுறோம், ஜலம் விடுறோம், எல்லாம் சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணுறோம், அரிசி எல்லாம் போடுறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.